ஃப்ரெண்ட்ஸ் 1202 நம்ம சிங்கிள் பவர் சப்ளையாக 24 வோல்ட்டாக மேக் பண்ண போகிறோம். பவர் சப்ளை ஆல்ட்ரேஷன் மட்டும் இந்த வீடியோஸில் சொல்கிறேன். அதாவது இப்போ நம்ம இங்கே ஒரு சிங்கிள் பவர் சப்ளைக்கு வந்து 50 வோல்ட் கெப்பாசிட்டர் போட்டிருக்கோம், 4500 போட்டிருக்கோம் கெப்பாசிட்டரு. ஒரு 3 ஆம்ஸ் டைவோடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 4 போட்டிருக்கோம். இப்போ இது சிங்கிளாக நம்ம புட் பண்ணிட்டோம். ஏசி 2 டேப் கொடுக்குற மாதிரி ப்ளஸ் மைனஸ் வந்து அவுட்புட் எடுக்கிற மாதிரி கொடுத்துருக்கேன். இதில் வந்து நான் ஒரு ஃப்ரண்ட் அவுட்புட்டு டிஸ்பிளே எல்இடிக்கு வந்து ஒரு 1K ரெசிஸ்டன்ஸு ஆஃப் வாட் போட்டிருக்கேன். இப்போ இந்த டிரான்ஸ்ஃபார்மரில் எந்தெந்த டேப் மட்டும் நம்ம எடுத்துக்கணும்னு கேட்டிங்கன்னா, இதெல்லாம் மொத்தம் 3 டேப் வரும். இதுதான் ஜீரோ பாயிண்ட்டு, இந்த டபுள் கம்பி வரும். அது வந்து பார்த்திங்கன்னா கனெக்டிவிட்டிலே இருக்கும். இதை கட் பண்ணக்கூடாது. இப்போ இது என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா, இந்த 2 டேப்பை சைடில் இருக்கிறத ஒதுக்கி விட்டுட்டு இந்த சென்டரில் 0 பாயிண்ட்டை அப்படியே மடக்கி டிரான்ஸ்ஃபார்மர் பக்கத்துலேயே டேப் அடித்து இப்படி விட்டுருங்க. விட்டிங்கன்னா இப்போ இந்த 2 லீடை எடுத்து சீவிட்டு சால்டர் அடித்து காமிக்கிறேன் உங்களுக்கு. பாருங்கள், இப்போ நான் வந்து ஒரு 7 to 6 வாய்க்கு வந்து சிங்கிள் பவர் சப்ளை ஒரு ஆம்ப் ரெடி பண்ணுறேன். ஒரு பக்கத்துக்கு 25 வாட்ஸ் ஒரு ஸ்டீரியோ ஆம்ப் ரெடி பண்ணுறேன். அதுக்கான பவர் சப்ளை தான் இது. 1202 வந்து நீங்கள் ஒரு ஸ்டீரியோ ஆம்ப் செய்யணும் போது வந்து கொஞ்சம் வாட்டேஜ் அதிகமாக இருக்கணும்னு நினைக்கும் போது இந்த மாதிரி நீங்கள் 1202 வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 24 வோல்ட்டாக மாற்றிக்கலாம் சிங்கிள் பவராக. இந்த டிரான்ஸ்ஃபார்மரில் நீங்கள் எந்த டிரான்ஸ்ஃபார்மராக இருந்தாலும் மாற்றிக்கலாம். பட் ஆம்பியரு உங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும். அதாவது ஒரு 5 ஆம்பியரா இல்லை 3 ஆம்பியரா அப்படின்றத நீங்கள் பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வோல்டேஜ் சேமாக தான் மாறும். ஆம்பியர் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி ஆம்பியர் 3 ஆம்பியர்னால் 3 ஆம்பியரில் தான் இருக்கும் அந்த டிரான்ஸ்ஃபார்மர். நீங்கள் வோல்டேஜ் வந்து அதிகப்படுத்துறதுனால உங்களுக்கு வந்து ஆம்பியர் வந்து அந்த இடத்தாண்ட உங்களுக்கு அதிகரிச்சிடும் அப்படின்னு நினச்சி போகிறீங்க. 3 ஆம்பியர் 6 ஆம்பியர் வரும்னு நினச்சி போகிறீங்க. ஆம்பியர் என்றைக்குமே அப்படியே தான் இருக்கும். இந்த இடத்துல வோல்டேஜ் மட்டும் நம்ம மாற்றிக்கலாம் நண்பர்களேன்றதான் சொல்கிறேன். இப்போ நான் சால்டர் அடிச்சுட்டு இங்கே இந்த பவர் சப்ளையில் வந்து நான் எங்கெங்கே சால்டர் அடிக்கிறேன் அப்படின்றத பாருங்கள். ஆக்சுவலி நான் வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்கேன். என்கிட்ட சிங்கிள் பவர் சப்ளை பிசிபி இல்லாததுனால ஒரு பிசிபியை நான் என்கிட்ட நிறைய ஸ்டாக் கிடைக்குது. அந்த பிசிபி வந்து தேய்ச்சிட்டு ஹோல் போட்டு நான் வந்து சால்ட்ரிங் பண்ணிட்டேன். இப்போ இதை சால்ட்ரிங் அடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் நண்பர்களே. கீழ் வாட்டமாக பார்த்துட்டிங்கன்னா பார்த்துக்கோங்க, இந்த சென்டர் இருக்கிறது ஒரு லீடு, இதுவும் ஒரு லீடு. இப்போ பேக் சைடில் பார்த்தீங்கன்னா பாருங்கள், இந்த கார்னர்லேயும் இங்கேயும் ஒரு லீடு கொடுத்துட்டேன். அவ்வளோதான். இப்போ வந்து இந்த பக்கம் நம்ம கெப்பாசிட்டர் பக்கம் இந்த கோடு உள்ள பக்கம் மைனஸு, கோடு இல்லாத பக்கம் ப்ளஸ்ஸு எடுத்துக்க வேண்டியதான். எல்லா பவர் சப்ளையும் இதிலே ஆல்ட்ரு பண்ணிட்டேன். இப்போ வந்து 1202 வந்து நம்ம சிங்கிள் பவர் சப்ளை 24 வோல்ட்டாக நம்ம மாற்றிட்டோம் நண்பர்களே. இந்த டேப்பை மடித்து இங்கே விட்டுட்டேன். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு வோல்டேஜ் அளந்து காமிக்கிறேன் பாருங்கள்.